முப்படை பயிற்சி மையத்தின் 2ஆம் நிலை காவலர் தேர்வு பிசி மற்றும் இந்தியன் நேவி மற்றும் ஏர்ஃபோர்ஸுக்கான ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது. நேரடி பயிற்சி பெற விரும்பும் மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகள் சேர்ந்து பின்னர் லாக்டவுன் நிறைவடைந்த பிறகு எங்கள் பயிற்சி மையத்தை நேரடியாக அணுகி பயிற்சி பெறலாம். மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு மேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். எண்கள் அடிப்படையில் இன்றைக்கும் நம்ம அதே தான் எண்கள் எண்ணியல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த மறுபடியும் நம்ம ரீகால் பண்ண போகிறோம். 6ஆம் வகுப்பில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இயலெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தோம். இயலெண்கள்னா என்ன, அந்த இயலெண்கள் அப்படின்றது எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் அந்த இயலெண்கள் மறுபடியும் எப்படிலாம் பிரியுது, பகு எண்கள் பகா எண்கள்லாம் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் நம்ம நாட்டில் நம்ம எப்படி எண்களை மதிப்பிடுறோம், பன்னாட்டு கணக்குகள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து எப்படி மில்லியன் பில்லியன் அப்படின்ற விஷயங்கள்லாம் எப்படி பதிவிடுறாங்க அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம். அப்புறம் காரணிகள் வகுத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். வகுத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் காரணிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, வகுத்திகளும் காரணிகளும் ஒன்று தானா இல்லை வேற வேறையா அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம். இது இல்லாமல் இயற்கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். அப்புறம் தகுபின்னம் தகாபின்னம் இந்த விஷயங்கள்லாம் 6ஆவது புத்தகத்தில் 3 பருவங்களில் கலந்துருக்கும். சரிங்களா? அந்த இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படின்னா இப்போ 6th அப்படின்னா 6th கண்டென்ட்லேருந்து ஒரு 2 கேள்வி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 6ஆம் வகுப்பில் என்ன இருக்குதோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ அந்த 6ஆம் வகுப்பு இருக்கிற வீடியோவை நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் போட்டு பார்த்துட்டு ஒர்க் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த 6ஆம் புக்கில் இருக்கிற எண்ணியல் சம்மந்தப்பட்ட கணக்குகள் எது கொடுத்தாலும் நம்ம போட்டுடலாம். அதாவது இப்போ எண்ணியல் அப்படின்னு சொல்லும்போது நான் சென்ற வகுப்பே சொன்னேன் உங்களுக்கு, 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கிற நம்ம புத்தகத்தில் எது சாப்டராக இருக்கும் அப்படின்னா எண்ணியல் அப்படின்ற ஒரு பாடம் தான் சாப்டராக இருக்கும். இந்த எண்ணியல் அடிப்படையில் கணக்குகள் பார்த்தீங்கன்னா அதிகமான, ஏன்னா எண்கள் அடிப்படை தான் முதல்ல, அதனால எல்லாமே எப்படி இருக்கும்னா எண்கள் அடிப்படையில் தான் அவங்க கொண்டு போயிருப்பாங்க. அப்போ நம்ம முதல்ல இந்த எண்ணியல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த 6ஆவதுலேருந்து 10ஆவது புக்கில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக கொஸ்டின் எடுக்கிறவங்க என்னன்னா எண்ணியலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எண்ணியல், புள்ளியல், இயற்கணிதம் இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சாதாரணமாக ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அதில் எண்ணியலுக்கு அதிகமான பங்கு இருக்கும். அப்போ எண்ணியல் சம்மந்தப்பட்ட கணக்குகளை தெரிஞ்சுக்கிட்டா அது இயற்கணிதத்துக்கு பயன்படுத்திக்கலாம், அப்படியே புள்ளியலுக்கும் பயன்படுத்திக்கலாம். அந்த அடிப்படை விஷயங்கள் எங்க இருக்குதுன்னா எண்ணியல்ல தான் இருக்குது. அப்ப 6ஆவதுடைய அடிப்படை விஷயங்கள் சென்ற வகுப்புல பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா இப்போ 7ஆம் வகுப்பு புத்தகத்துல என்ன இருக்குது, எண்ணியல் சம்பந்தமா என்ன இருக்குது அப்படின்னு நம்பர் சிஸ்டம், எண்ணியல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா 7ஆம் வகுப்புல இந்த நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல நான் இயலெண்கள்னு ஒரு ஆளை சொன்னேன். அவங்க தான் முதல்ல எண்கள் அடிப்படையில் இயலெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்லியாச்சு. அப்போ இந்த இயலெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எண் அப்படின்ற குறியீடால குறிப்பாங்க. அதை எப்படி எழுதணும்னா 1 2 3 இந்த மாதிரி முழு எண்கள் அடிப்படையில் போகும். இதுதான் எண்ணியல் இயலெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கப்புறமும் ஒரு எண்கள் இருக்கு அப்படின்னு சொன்னேன், அதுக்கு பேர் முழு எண்கள் அப்படின்னு சொன்னேன். W அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து 0 1 2 3 டாட் 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 போயிட்டே இருக்கும். இவங்க 2 பேருமே கடைசி நம்பர் என்னன்னு தெரியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பகுதிகளை கொண்டவர். சரிங்களா? அப்போ இந்த 6ஆம் வகுப்புல என்ன அப்படின்னா இந்த எண் அப்படின்னு சொல்லக்கூடியது இயலெண்களை குறிக்கும், W அப்படின்றது முழு எண்களை குறிக்கும். இயலெண்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல நேச்சுரல் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் W அப்படின்றது என்ன அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள். 0வை சேர்த்தோடனே அது முழுமையடைஞ்சிருச்சு. இப்ப 7th என்ன இருக்கும் அப்படின்னா அடிப்படை தன்மைகள் இருக்கிற விஷயங்கள் என்ன இருக்கும், அடுத்தது எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா பாருங்க, நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னா முழு எண்கள் எழுதிருக்கோம், 0 எழுதிருக்கிறோம். அப்புறம் வேற ஒரு முக்கியமான ஆளை எழுதல. என்ன எழுதுனா மைனஸை எழுதல. -1 இல்லையா, -2 இல்லையா. அப்போ 6ஆவது பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா நம்பருக்கு முன்னாடி, அதாவது கழிக்கிறதுன்றது வேற. இப்ப 2ல இருந்து 3 கழிக்கிறோம், 3ல இருந்து 2 கழிக்கிறோம்னா அது வேற. ஆனா ஒரு எண்களுக்கு முன்னாடி மைனஸ் போடுறது அப்படின்றது என்ன அப்படின்னா அதுக்கு பேரு முழுக்கள்னு பேரு. இதுக்கப்புறம் என்ன எண்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா 7ஆவது புக்ல என்ன அறிமுகம் ஆயிருக்கும் அப்படின்னா முழுக்கள் அறிமுகம் ஆயிருக்கும். முழுக்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னன்னா இன்டீஜர்ஸ். இது பேர் வந்து இன்டீஜர்ஸ். இதை எப்படி குறிப்போம் அப்படின்னா Z அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தால குறிக்கிறோம்.
ஜோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்டால வடிவமைக்கப்பட்டது. அதனால Z அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்திருக்கலாம். இல்ல நம்ம புத்தகத்துல சில புத்தகங்கள்ல I கூட பயன்படுத்தலாம். இன்டிஜர்ஸ் அப்படின்றது I கூட சொல்லலாம். அப்ப இவங்க யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, இதுல 0 இருக்கும், பிளஸ் நம்பரும் -1 இருக்கும், அப்புறம் +1 -2 இருக்கும். எல்லா மைனஸ் எண்களும் இதுல இணையும். இதுதான் 7வது புக்ல முழுக்களை பத்தி அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. முழுக்கள் அப்படின்றா மைனஸ் குறை எண்கள், அதாவது குறை முழுக்கள். முழுக்கள்ல ஒரு நம்பருக்கு முன்னாடி இப்ப 3 இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி 3 எழுதினா இது முழு நம்பர், ஒற்றை எண், இதெல்லாம் தெரியும். இந்த நம்பருக்கு முன்னாடி எந்த குறியுமே இல்லைன்னா என்ன இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னா பிளஸ் எண் இருக்கிறதா அர்த்தம். என்ன இருக்குதா? பிளஸ் எண் இருக்கிறதா அர்த்தம். அதுவே இப்போ இந்த மாதிரி எழுதிட்டு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டா இதுக்கு பேரு குறை முழுக்கள். எதுவுமே இல்லைன்னா அவங்க எல்லாம் மிகை முழுக்கள், மிகைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்க பிளஸ் இருக்கிறது அர்த்தம். ஆனா ஒரு நம்பருக்கு முன்னாடி மைனஸ் குறி போட்டா அவங்கள நம்ம என்ன சொல்லலாம்? முழுக்கள் தான். அதாவது ஒரு நம்பருக்கு முன்னாடி மைனஸ் போட்டா -3 படிக்கும் போது நம்ம -3 சொல்லுவோம். ஆனா அது என்ன குறிக்கும்? அது என்ன மாதிரி எண் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன குறிக்கும் அப்படின்னா அது வந்து குறை முழுக்கள் பேரு. அப்போ இது மிகை முழுக்கள், இது குறை முழுக்கள். ஒரு நம்பருக்கு மேல பிளஸ் குறியும் மைனஸ் குறியும் எண்களை 2 வகையா பிரிக்குது. இது மிகைனா பிளஸ் குறிக்கக்கூடியது, மைனஸ்னா குறைஞ்சிட்டு இருக்கும் அப்படின்றது அர்த்தம். அப்போ ஒரு எண்ணுக்கு முன்னாடி பிளஸ் போட்டா மிகை முழுக்கள், ஒரு எண்ணுக்கு முன்னாடி போடலனாலும் அங்க பிளஸ் இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கணும். ஒரு எண்ணுக்கு முன்னாடி மைனஸ் எழுதினால் அதுக்கு பேரு குறை முழுக்கள். சரி, எல்லாருமே இது பொருந்திடுவாங்களா? எல்லா நம்பரும் பிளஸ் நம்பர் மைனஸ் நம்பரா எழுதலாமா? ஆனா இந்த 0 என்பது இதுதான் முக்கியம். இப்ப எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா இதெல்லாம் சாதாரண விஷயம். பிளஸ்ல மிகைதான், மைனஸ்னா குறைதான். 0 என்பது டேஷ் எண் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா ஏழன்ல என்ன இல்ல? 0 இல்ல. அதாவது ஆப்ஷன்ஸ் எப்படி கட் பண்றாங்க பாருங்க. 0ல என்ன இல்ல அப்படின்னா என்ன இல்ல, இதுல எண்ல என்ன இல்ல? 0 இல்ல. இதுல இருக்குது, இது கொடுக்க மாட்டாங்க ஆப்ஷன்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏழெண்கள், ரெண்டாவது ஆப்ஷன் மிகை முழுக்கள், மூணாவது ஆப்ஷன் குறை முழுக்கள், நாலாவது ஆப்ஷன் இந்த ஆன்சரை சொல்லாம எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம் பாருங்களேன். மறுபடியும் சொல்றோம் பாருங்க. 0 என்பது டேஷ் எண். இதான் எக்ஸாம்ல ஒரு கேள்வி, சாதாரண அடிப்படை கேள்வி. 7வது புக்ல உங்களை ஒரு கேள்வி கேட்கணும், உங்களை குழப்பி கேட்கணும் அப்படின்னா 0 என்பது டேஷ் எண் அப்படின்னு கேட்டுருவாங்க. சரி, 0 என்பது என்ன எண்? நம்ம பார்க்கும்போது இயலென்ற வார்த்தை கொடுத்தோம்னா இயலெண், ஓ ஆமாம்பா 0 வந்து இயலெண்ணா இருக்கலாம். குறையை யோசிக்க மாட்டோம், ஏன்னா குறைனா மைனஸ், அது விட்டுலாம். மிகை எண் மிகையா கூட இருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இயலெண்கள், ரெண்டாவது ஆப்ஷன் மிகை எண், மூணாவது மிகை முழுக்கள், மூணாவது ஆப்ஷன் குறை முழுக்கள், நாலாவது ஆப்ஷன் இதோட விடை சொல்லாமல், விடை சொன்னா நம்ம கொஞ்சம் உஷாராயிடும் சொல்லிட்டு விடை சொல்லாம எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த எதுவும் இல்லை அப்படின்ற திங்கிங் நம்ம யாருக்கும் வராது. என்ன யோசிப்பனா ஒன்னு ஏழெண்களா இருக்கலாம், ஏன்னா ஏழெண்கள்ன்றது அந்த சமயத்துல நமக்கு ஞாபகம் வரணும். மிகை எண்ணா இருக்கலாம், நம்ம தான் மிகை தானே 0 அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் வரலாம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா எதுவும் இல்லைன்ற ஆப்ஷனை மறந்துடுவோம். அப்போ இந்த 0 யாரு அப்படின்னா இவங்க யாரு கிடையாதுன்னா மிகையும் கிடையாது, குறையும் கிடையாது, ரெண்டுமே இவங்க கிடையாது. 0 என்பது மிகை எண்ணும் அல்ல, குறை எண்ணும் அல்ல. இதுதான் இது முக்கியம். இப்போ 0 என்பது மிகை எண்ணும் அல்ல, குறை எண்ணும் அல்ல. அப்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இதை மிகையும் படுத்தியும் சொல்லக்கூடாது, குறைவாகவும் சொல்லக்கூடாது. அதனால 0 என்பது மிகை எண்ணும் அல்ல, குறை எண்ணும் அல்ல. அப்போ 6th இவங்க 2 பேரை பத்தியான டிஸ்கஷன்ஸ் ஓடி இருக்கும். என்னா என்ன? என் என்பது இயலெண்கள், W என்பது முழு எண்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா முழுக்கள். 7ஆம் வகுப்புல இந்த முழுக்களுடைய அடிப்படை செயல்பாடுகள் தான் இருக்கும். அப்போ இந்த முழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முழு எண்ணை குறிக்கக்கூடியது. ஒரு முழுசா ஒரு நம்பர் எழுதினா அது பேர் முழுக்கள். அதுக்கப்புறம் இந்த முழுக்கள் என்பது எப்படி பிரியுது அப்படின்னா மிகை முழுக்கள், குறை முழுக்களா பிரியுது. மிகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு எண்ணுக்கு முன்னாடி பிளஸ்ஸையோ மைனஸையோ பயன்படுத்தினா அவங்க எல்லாம் மிகை எண்கள் பேரு. ஒரு எண்ணுக்கு முன்னாடி மைனஸை குறிப்பிட்டிருந்தால் அவங்க எல்லாம் குறை எண்கள் பேரு அல்லது குறை முழுக்கள் பேரு. ஆனா இந்த 0 என்பது என்ன கிடையாது அப்படின்னா மிகை எண்களும் அல்ல, குறை எண்களும் அல்ல. சரி,
இப்போ சரி என்னதான் இருக்குது 7th புக்ல என்ன பண்ணணும்? சரி இந்த முழுக்கல்ல என்ன மாதிரி கேள்விகள் இருக்குது? இங்க சொல்லும்போது நம்ம பகா எண்கள் பகு எண்களை சொன்னோம், அதை பிரிச்சுக்கிட்டோம். அதன் அடிப்படையில கூட இங்க 7ஆம் வகுப்புல கொஞ்சம் தொடர்ச்சி வரும். பகு எண்கள் பகா எண்களோட அடிப்படை கூட இந்த 7ஆவதுல வரும். காரணிகளுடைய அடிப்படை கூட இங்க வரும். இதெல்லாம் இல்லாம வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த முழுக்கள் முழுக்க 7th புக்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இதனுடைய பண்புகளுடைய திறன்களை கொடுத்திருப்பாங்க. முழுக்கள் இப்ப இயலெண்களோ முழு எண்களை பத்தி பண்புகளை பத்திலாம் அந்த அளவுக்கு டிஸ்கஷன் இருக்காது. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த முழுக்களினுடைய அடிப்படை பண்புகள் இதெல்லாம் எங்க அப்படின்னா, கொஞ்சம் பழைய புக்ல எல்லாம் காலகட்டங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு குலங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதிகபட்சமான +2 புக்ல இருந்த விஷயங்களை இப்ப எண்கள் அடிப்படையிலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் 8வது புக்ல மறுபடியும் இந்த பண்புகள் ரிப்பீட் ஆகும். விகிதமுறை எண்களை சொல்லியிருப்பாங்க 8வது புக்ல விகிதமுறை எண்களுடைய பண்புகளை சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த பண்புகளுடைய அடிப்படை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப ஏதோ ஒரு நான் கொடுக்குறாங்க, ஒரு பண்புகள் நம்பரா எழுதியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுக்குறாங்க, 3 + 2 = 2 + 3 விடை சமம். என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, 3 + 2 = 2 + 3 என்பது டேஷ் பண்பை குறிக்கிறது. முடிஞ்சிச்சு. பண்பு நம்ம இந்த மாதிரி கணக்கா போட சொன்னா யோசித்துக்கிறன்னு போட்டுருவோம். திடீர்னு வார்த்தைகள்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஐயோ இது என்ன இது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியாம சில விஷயங்கள் தப்பு பண்ணுவோம். சரிங்களா? சரி, உங்களுக்கு இந்த பெருக்கிறது கூட்டுறது கழிக்கிறதுலாம் தெரியும். ஆனா இருந்தாலும் இந்த மைனஸ் எண்கள் வரும்போது உங்களுக்கே தெரியாம சில தவறுகள் நீங்க பண்றீங்க. அது மட்டும் நம்ம சொல்லிட்டு இந்த பண்புகளை நம்ம பார்ப்போம். சரி, இங்க பாருங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்குது, 5 கூட 3 கூட்டுறீங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? 8. இது எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. 5 கூட 3 கூட்டினா 8 முடிஞ்சிடுச்சு. இதுல யாருக்கு தப்பு வராது? 5ல இருந்து நான் 3 கழிக்கிறேன், இதுலயும் தப்பு வராது. 2 முடிஞ்சிச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சோம். சாதாரணமா ஒரு 1வது பையனை கூப்பிட்டு இதை காமிச்சோன்னா அவன் என்ன பண்ணிடுவான்? அரை கடற்கன்னு போட்டுருவான். இதைய கணக்க கொஞ்சோண்டு குழப்பி இங்க பாருங்க, -5 கூட்டல் 3 இங்க வந்து நின்றுடும். -5 கூட்டல் 3 கூட்டா இது மைனஸ் குறியா, இதை பிளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா கூட்டணுமா கழிக்கணுமா? சரி கழிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ற குழப்பங்கள்லாம் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, மறுபடியும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்க கொடுக்கிற, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு எண்ணுக்கு முன்னாடி எந்த குறியுமே இல்லைன்னா அவங்க பிளஸ் குறிக்கக்கூடியவங்க. இப்ப இங்க யாருமே இல்லை. அப்ப இங்க யாருமே இல்லையா? இருக்கிறாங்க. இங்க பிளஸ் குறி இருக்குது, ஆனா அதை சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. மைனஸ் குறியை போடும்போது மட்டும்தான் அதை சொல்லணும். ஒரு 5 நம்பர் எழுதுனா அது பிளஸ்ஸை சார்ந்த 5 தான் கணக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கூட்டும் போது கழிக்கும் போது ஒரு விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரே குறி இருக்குதா வேற வேற குறி இருக்குதா பார்க்கணும். இது பாருங்க, இங்க குறி இல்ல, இங்க பிளஸ் மட்டும் தான் இருக்குது. பிளஸ் தான் இருக்குது, மைனஸ் இல்லை, இங்க பிளஸ் தான் இருக்குது. ஒரே குறி, ஒரே மாதிரியான குறி, ஒரே குறியில ஒரே மாதிரியான குறி. இங்க பாருங்க, இது பிளஸ், முன்னாடி எதுவுமே இல்லைனாலும் பிளஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்ப இவங்க 2 பேர் ஒரே குறியை குறிக்கிறாங்க. இங்க பாருங்களேன், இது பிளஸ் குறி, இது மைனஸ் குறி, இது மைனஸ் குறி, இது பிளஸ் குறி. நான் இன்னொரு நம்பர் எழுதுறேன், இது மைனஸ் குறி, இதுவும் மைனஸ் குறி, -5 -3. அப்ப இவங்க 2 பேர் ஒரே குறி, இவங்க வேற வேற குறி, இவங்க வேற வேற குறி, இவங்க ஒரே குறி. அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரே மாதிரி இருந்தால், அப்படி சொல்ற மாதிரி, ஒரே மாதிரி இருந்தால், அதாவது என் பக்கத்துல இருக்கிற குறியும் என் பக்கத்துல இருக்கிறோட பக்கத்துல இருக்கிற குறியும் ஒரே மாதிரி இருந்தால், அது பிளஸ்ஸோ மைனஸோ அது கணக்கு கிடையாது. என் கூட நிக்கிறவரும் என் பக்கத்துல நிக்கிறவரும் ஒரே கலர் ஷர்ட் போட்டிருந்தான், வேற வேற கலர் ஷர்ட் போட்டிருந்தான், ஒரே மாதிரி நானும் என் பக்கத்துல நிக்கிறவரும் ஒரே கலர் சட்டை போட்டிருந்தா எங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்துருந்தோம். நானும் என் பக்கத்துல இருக்கிறவரும் வேற வேற சட்டை போட்டிருந்தா எங்களை கழிக்கணும். நானும் என் பக்கத்துல இருக்கிறவரும் ஒரே மாதிரி சட்டை போட்டிருந்தா 2 பேரையும் ஒன்னா சேர்த்துருந்தோம். அப்ப கூட்டணும், சேர்க்கறதுனா கூட்டணும். நானும் என் பக்கத்துல இருக்கிறவரும் வேற வேற கலர் சட்டை போட்டிருந்தா எங்களை கழிக்கணும். அப்போ 5 கூட்டல் 3, இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க? ஒரே மாதிரி இருக்கிறாங்க, குறி கொண்டவங்க. அப்ப என்ன பண்ணணும்? கூட்டணும். கூட்டி முடிச்சாச்சு. கூட்டினதுக்கு அப்புறம் என்ன? கூட்டினதுக்கு அப்புறம் அங்க குறி போடணும். ஆனா நம்ம போடுறது இல்லை. ஏன்னா எண்ணுக்கு முன்னாடி எந்த குறியுமே இல்லைன்னா என்ன குறி இருக்குதா அர்த்தம் சொல்லியிருக்கோம்? பிளஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்ப இங்க பிளஸ் இருக்குது. இங்க வாங்க,
இது மைனஸ் குறி, எதுவுமே இல்லைன்னா பிளஸ் குறி. இப்போ இவரு வேற கலர் சட்டையில் இருக்கிறாரு, இவரு வேற கலர் சட்டையில் இருக்கிறாரு. அப்ப வேற வேற கலர் சட்டையில் இருந்தா அவங்க என்ன பண்ணிக்கணும்னு சொன்னேன், கழிச்சிடணும். ஒரே மாதிரி இருந்தா ஒன்னா சேர்க்கணும், வேற வேற இருந்தா கழிச்சிடணும். அப்போ 5 பிளஸ் குறி, 3 மைனஸ் குறி, வேற வேற குறின்றதால 5ல இருந்து 3 கழிச்சா 2. அதுக்கப்புறம் இருக்கிற முக்கியமான விஷயம், நம்ம இது சாதாரணமா சொல்றதால அப்படியே விட்டுடுறோம். இங்க பாருங்க, இது -5 பிளஸ் 3 வேற வேற சட்டை. வேற வேற சட்டைனா கழிக்கணும். எப்படி கழிக்கிறது? 5ல இருந்து முதல்ல 3 கழிங்க, 2 கழிச்சாச்சு. இதுல பெரிய நம்பர் யாரு? 5. 5 பக்கத்துல என்ன குறி இருக்குது? மைனஸ். அதனால இங்க மைனஸ் போடணும். இதுதான் இல்ல முக்கியமான விஷயம். இது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அவங்க தப்பு பண்ணிடுவாங்க, என்ன பண்றதுனே தெரியாது. இந்த இடத்துல சாதாரணமா ஒரு பிராக்டிஸ் பண்ணும்பொழுது ஒரு 4 நம்பர் கொடுத்து நம்ம கரெக்டா வெரிஃபை பண்ணணும். இங்க பாருங்க, 5 பக்கத்துல மைனஸ் குறி, 3 பக்கத்துல மைனஸ் குறி. மைனஸ்ன்றது யோசிக்க கூடாது. மறுபடியும் சொல்றேன், மைனஸை பிக்ஸ் பண்ணிக்க கூடாது. ஒரே சட்டை வேற வேற சட்டை. ஒரே சட்டை போட்டிருந்தா 2 பேரும் ஒன்னா சேர்த்துருங்க, வேற வேற சட்டைனா 2 பேரும் பிரிச்சிருங்க, கழிச்சிருங்க. அப்போ 5 பக்கத்துல இருக்கிறவரும் 3 பக்கத்துல இருக்கிறவரும் ஒரே சட்டை போட்டிருக்காங்க, ஒரே சட்டை போட்டிருந்தா அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்த்துடணும். அப்ப 5 3 ஒன்னா சேர்த்தா 8 ஆயிடுச்சு. சரி, ஒன்னா சேர்த்தா அப்படியே விட்டுருணுமா? விடக்கூடாது. என்ன கலர் சட்டை போட்டிருக்காங்களோ அந்த கலரை இங்க எழுதணும், இங்கேயும் எழுதணும். ஆனா நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டோம்னா, அந்த குறி அந்த நம்பர் பிளஸ்ஸா இருந்தா எழுதணுன்ற அவசியம் கிடையாது. இங்க பாருங்க, -7 பிளஸ் 5. இப்போ ஒரே சட்டையா வேற வேற சட்டையா? வேற வேற சட்டை. 7க்கு முன்னாடி மைனஸ், 5க்கு முன்னாடி பிளஸ். அப்ப வேற வேற சட்டை போடும்போது, மறுபடியும் சொல்றேன், வேற வேற சட்டை போடும்போது நீங்க சாதாரணமா பெரிய நம்பர்ல சின்ன நம்பர் கழிங்க. பெரிய நம்பர்ல சின்ன நம்பர் கழிச்சா 5ல இருந்து 7ல இருந்து 5 கழிச்சா 2 போடுங்க. யார் இதுல பலசாலி? 7 தான் பலசாலி. 7 பக்கத்துல என்ன குறிக்குது? மைனஸ் இருக்குது. அப்ப மைனஸ் போட்டுக்கணும். இப்ப இதே கணக்கை நான் எப்படி எழுதுறேன்? -5 பிளஸ் 7. ஒரு சட்டையா வேற வேற சட்டையா? வேற வேற சட்டை. வேற வேற சட்டைனா என்ன பண்ணும்? கழிச்சிடணும். சரி, அப்ப கழிக்கிறோம்பா. இவரு 7ல இருந்து 5 போயிடுச்சுன்னா 2 எழுதிட்டேன். இப்ப என்ன குறி போடுறது? இப்ப யோசனை, என்னடா குறி போடுறது? அப்போ இந்த பெரிய நம்பர் யாரோ அவங்க பக்கத்துல என்ன இருக்கிறாங்களோ, பெரியவங்க யாரோ, அப்ப பெரியவங்க 7 பக்கத்துல என்ன குறி? பிளஸ். இந்த பிளஸ் இங்க போட்டாலும் கணக்குதான், போடலனாலும் கணக்குதான். சரிங்களா? அதனால நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். இப்ப பாருங்களேன், -8 -5 ஒரே குறியா வேற வேற, ஒரே சட்டையா வேற வேற சட்டையா? ஒரே சட்டை. ஒரே சட்டைனா என்ன பண்ணோம்? 2 பேரும் ஒன்னா சேர்த்துடணும். அப்ப 8ஐயும் 5 ஒன்னா சேர்த்துட்டோம், 13. சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? அப்படியே விட்டுறக்கூடாது. கணக்கு முடியல, நல்லா வச்சு கணக்கு முடியல. என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கக்கூடிய ஆளுடைய குறி பக்கத்துல 2 பேர் சமமா இருக்காங்களா, இந்த 3வது ஆளும் அவங்களே தான் வரணும். 3 பேரை பார்க்கும்போது அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கணும். 3மே மைனஸா இருக்கணும், 3மே பிளஸ்ஸா இருக்கணும். சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ ஒரு நம்பரை கூட்டும் போது கழிக்கும் போது என்ன பண்ணணும்னா, நம்ம மைனஸா நினைக்க கூடாது, பிளஸ்ஸா நினைக்க கூடாது. ஒரே கலர் சட்டை போட்டிருந்தா அவங்கள ஒன்னா சேருங்க, பிளஸ் மைனஸை விட்டுருங்க. வேற வேற கலர் சட்டை போட்டிருந்தா அவங்கள பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு யார் பலசாலியோ அவங்க பக்கத்துல என்ன குறியிட்டு இருக்குதோ அதை போட்டுருணும். அதனால இதுதான் முழுக்களுடைய அடிப்படை. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லா கணக்குமே போடுறோம். இன்னும் கூட இதுல நிறைய பேர் குழப்பம். ஒரு பெரிய நம்பரை கொடுத்துட்டு மாத்தி குறியீடு கொடுத்தாங்கன்னா முடிஞ்சிச்சு, எல்லா கணக்கில் கரெக்டாக போட்டுருவாங்க, கழிச்சிருவான். கழிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல பிளஸ் போடுறதா மைனஸ் போடுறதா இல்ல அப்படியே விட்டுறதா ஒரே குழப்பத்துல இருப்பாங்க. அப்ப என்ன மனநிலையை பிக்ஸ் பண்ணிக்கணும்னா, நம்ம எண்கள் கொடுத்துருந்தாங்கன்னா எண்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய குறியீட்டானது 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா 2 பேரையும் ஒன்னா சேர்த்துருங்க. 2 பேரும் வேற வேற மாதிரி இருந்தா அவங்கள பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிங்க. கழிச்சுட்டு யாரு பலசாலியோ அவங்க பக்கத்துல இருக்கிற குறியீட்டை போடணும். ரைட்டா? ரைட். இதுதான் கூட்டல் கழித்தல், அதாவது முழுக்களினுடைய அடிப்படை கூட்டல் கழித்தல். ரைட். முழுக்களினுடைய கூட்டல் கழித்தல் பார்த்தோம். சரிங்களா? ஒண்ணுமே இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே கலர் சட்டை வேற கலர் சட்டை, அவ்வளவுதான். அதாவது நம்ம எண்களா நினைச்சா நமக்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்க கூடாது. சாதாரணமா நம்ம நிஜமான வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டா அதை நம்ம ஈஸியா கத்துக்கலாம். சரி, இப்ப பெருக்கல் பார்ப்போம். 5 பெருக்கல் 6 வாய்ப்பாடுலாம் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். வாய்ப்பாடுன்றது ஒரு நல்ல விஷயம். அந்த வாய்ப்பாடுகளை வந்து நம்ம சின்ன வயசுல ஃபுல்லா 5வது வரைக்கும் என்ன படிச்சிருப்போம்னா டெய்லி வாய்ப்பாடை படிச்சிருப்போம். ஆனா இப்ப திடீர்னு கேட்டு பாருங்க, 11 பெருக்கல் 12 என்ன அப்படின்னு சொல்லிட்டா உடனே என்ன பண்ணுவோம்? கடகட நோட் எடுத்து பார்ப்போம். இப்ப அது கூட போயிடுச்சு. பென் எல்லாம் யாரும் யூஸ் பண்றது இல்லை, உடனே கால்குலேட்டர், செல்லு, அந்த அளவுக்கு நம்ம போயிட்டோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளை யாரும் நம்ம நம்புறது இல்லை.
அதனால என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு தெரியும் 11 பெருக்கல் 10 சாதாரண விஷயம், 110ன்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம நம்ப மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா ஒரு பென் எடுத்து பெருக்கி தான் விடை போடுவோம். அந்த அளவுக்கு நம்மளை மாத்திக்கிட்டோம். அந்த மாதிரி இந்த பெருக்கல் கூட அப்படிதான். இப்போ சாதாரணமா 5 பெருக்கல் 6 30 முடிஞ்சிச்சு. இப்ப திடீர்னு -5 பெருக்கல் 6 -5 பெருக்கல் 6 இப்படி கொடுக்குறோம். இப்படி கொடுத்த உடனே என்ன அப்படின்னா 6க்கு முன்னாடி பெருக்கல் குறி இருக்குதே. இந்த குறி கணக்கு போடுறதுக்கான குறி, இது அந்த எண் சம்பந்தப்பட்ட குறி அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த பெருக்கல்லையும் வகுத்தல்லையும் ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. இப்ப பாருங்களேன், இதே கணக்கை நான் இப்படி எழுதுறேன், சும்மா ஒரு கணக்குக்காக எழுதுறேன். அப்படி எழுதும்போது இவங்க 2 பேரும் எதை குறிக்கிறாங்க அப்படின்னா இந்த 2 நம்பருக்கான அடிப்படை செயலை நம்ம பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த 2 நம்பரையும் அடிப்படை செயல்பாடான பெருக்கல் வகுத்தலை கண்டுபிடிக்க போறோம்னு அர்த்தம். ஆனா இந்த எண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா பிளஸ் இருக்கிறதா அர்த்தம். அதே மாதிரி இந்த எண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கிறதா இருக்குன்னா பிளஸ் இருக்கிறதா அர்த்தம். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு எண்ணுக்கு முன்னாடி பெருக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. எண்ணுக்கு முன்னாடி ஒன்று பிளஸோ ஒன்று மைனஸோ தான் இருக்கும். பெருக்கலோ வகுத்தலோ எழுதுனா அந்த கணக்கை நம்ம செய்ய போறோம்ன்றது அர்த்தம். பெருக்கலோ வகுத்தலோ அங்கே எழுதுறோம்னா அந்த கணக்கை நம்ம செய்ய போறோம்ன்றது அர்த்தம். சரிங்களா? அதனால எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா எப்பயுமே ஒரு எண்ணுக்கு முன்னாடி பிளஸ் இருக்குது. மைனஸ் போட்டாதான் அது மைனஸ் எண். ஆனா இந்த பெருக்கலோ வகுத்தலோ வந்தா என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை அந்த எண்ணினுடைய குறியீட்டா நினைக்க கூடாது. அந்த கணக்கினுடைய குறியீட்டா நினைக்கணும். அந்த கணக்கு சம்பந்தப்பட்ட குறியீடா நினைக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம பாருங்க, பெருக்கல் வகுத்தலுக்கு 2 ஒரே விதிதான். -5 பெருக்கல் 6, 5 பெருக்கல் -6, -5 பெருக்கல் -6. பாருங்க, இது இந்த 4 தான் செயல்பாடு. இந்த 4 செயல்பாடை புரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சிச்சு. இந்த 4 செயல்பாடு என்னன்றது தெரிஞ்சுன்னா முடிஞ்சிச்சு. அப்போ 5 பெருக்கல் 6 30. இதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப இவங்க எல்லாமே நடுவில் பெருக்கல் குறி, எல்லாமே 30 தான். இவங்க எல்லாருடைய விடையும் 30 தான். கேள்வியில எந்த மாற்றமும் கிடையாது. இவங்க விடை 4 பேருக்கு 30 தான். ஆனா இதுல குறியீடுன்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் பிரச்சனை. 5 பெருக்கல் 6 30ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா திடீர்னு இப்படி ஒரு கணக்கு எங்கேயும் ஒரு மைனஸ் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. பிளஸ் வருமா மைனஸ் வருமா பிளஸ் வருமா நம்ம அதை பார்க்க கூட மாட்டோம். என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் 2 பேரும், அதாவது நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பெருக்கல் குறியீடை மறந்துடணும். இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த பெருக்களை மறந்துடணும். இந்த பெருக்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பெருக்கல் என்றது அந்த கணக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு, விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பயன்பாடு. ஆனா எண்கள் அப்படின்றது நம்ம 2ஆ தான் எழுத முடியும். ஒன்று குறை முழுக்களா எழுதணும், இல்லை மிகை முழுக்களா எழுதணும். ஒரு நம்பர் எழுதும் போது ஒன்று பிளஸ் ஆந்து எழுதணும், இல்லை மைனஸ் ஆந்து எழுதணும். வேற எதுவும் எழுதக்கூடாது. சரிங்களா? அப்போ இந்த 6 அப்படின்னும் போது முன்னாடி என்ன இருக்குது? பிளஸ் இருக்குது. 5க்கு முன்னாடி என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. 6க்கு முன்னாடி பிளஸ் இருக்குது அர்த்தம், 5க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. 6க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, 5க்கு முன்னாடி பிளஸ் இருக்குது. 6க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, 5க்கு முன்னாடி மைனஸ் இருக்கு. ரைட். இந்த பெருக்கலை இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சிருங்க, கணக்கு வந்துச்சுன்னா. மிச்சம் இருக்க குறியீடை பாருங்க. அப்போ 2 எண்களுக்கு முன்னாடி ஒரே மாதிரி இருந்தால், அதாவது 2 எண்களுக்கு முன்னாடியும் ஒரே மாதிரி குறியீடு, இங்க என்ன குறியீடு இருக்குதோ அதே குறியீடு இருந்தா உங்களுடைய விடை பிளஸ் வரணும். இங்க பிளஸ் குறி இருக்குது, இங்க பிளஸ் குறி இருக்குது, ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஒரே மாதிரி இருந்தா பிளஸ் குறி வரணும். இங்க பாருங்க, இங்க மைனஸ் குறி, இங்க மைனஸ் குறி, ஒரே மாதிரி இருக்குதுங்களா குறி? பிளஸ் குறி. இங்கதான் நம்ம தப்பு பண்ணுவோம். என்னடா இது மைனஸ் மைனஸ் இருக்குதே, இங்க போய் நான் மைனஸ் தானே போடணும். குழப்பிக்க கூடாது. இது பெருக்கல். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆக மாறும். சரிங்களா? அப்போ வேற வேற குறி இருந்தா அப்போ மைனஸ். பெருக்கும் பொழுது 2 எண்களுக்கு பக்கத்துல வேற வேற குறியீடு இருந்தால், இப்போ -5 பெருக்கல் 4 கண்ண முடின் -20 வேற வேற குறி. பெருக்கல் விட்டுருங்க, பெருக்கல் குறி எடுத்துருங்க. பெருக்கல் குறி எடுத்துட்டா 4 பக்கத்துல என்ன குறி இருக்குதா? பிளஸ் இருக்குதா? 5 பக்கத்துல என்ன குறி? மைனஸ் குறி இருக்கு. முடிஞ்சிச்சு. அப்போ -20 அப்படின்றது வரணும். பெருக்களுடைய அடிப்படை இதுதான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய வேலை நல்லா ஞாபகம் வச்சுங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த மைனஸ் நம்பர் பிளஸ் நம்பர்ல குழப்பம் வந்துடும். இங்கதான் நம்ம தப்பு, அதாவது அடிப்படை இதுதான். இது தெரியாம நம்ம தப்பு பண்ணுவோம். என்ன பெருக்கும் போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா 2 எண்கள் பக்கத்துல ஒரே குறியீடு இருந்தா பெருக்கும் போது பிளஸ் வரணும், பலசாலியா வரணும். 2 எண்கள் பக்கத்துல வேற வேற குறியீடு இருந்தால் என்ன வரணும்னா
பலசாலியில் அவர் குறைவானவர், மைனஸ் எண்கள் வரணும். அந்த மைனஸ் போய் அந்த பிளஸ் கொண்டுறார், அப்போ மைனஸ் எண்கள் வரணும். கூட்டும் போது வேற மாதிரி ரூலை ஃபாலோ பண்ணணும், பெருக்கும் போது வேற மாதிரி ரூலை ஃபாலோ பண்ணணும். கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் ஒரே விதி, பெருக்கலுக்கும் வகுத்தலுக்கும் ஒரே விதி. அப்ப ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ உங்களோட வேலை என்ன அப்படின்னா, 2 நம்பரை பெருக்கினால் விடை உங்களுக்கு தெரியும். விடையில எந்த பிரச்சனையும் இல்லை, விடையில கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. நீங்க எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் நோட்டோ இல்லை கால்குலேட்டரோ வச்சு போட்டு பெருக்கிடுவீங்க. ஆனா குறியீட்டுல தப்பு பண்ணுவீங்க. அந்த குறியீட்டுல தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகளை நான் சொல்றேன். என்ன பண்ணணும்னா, 2 நம்பர் பக்கத்துல 2 எண்கள் பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா, மைனஸ் குறியீடு வந்தால் ஒரு நம்பர்ல மைனஸ் ஒரு நம்பர்ல பிளஸ் வந்தா மைனஸ் போட்டுக்கணும். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணிக்கணும்னா, அங்க பலசாலியான பிளஸ் போடணும். இதே தான் வகுத்தலுக்கும். சரிங்களா? வகுத்தல் பார்ப்போமா? ரைட். ஆறு வகுத்தல் 3. 6 வகுத்தல் 3ன்றது ரொம்ப பெரிய கணக்குலாம் ஒன்றும் இல்லை, சாதாரண கணக்கு. எல்லாருக்கும் விடை தெரியும். 2 தான்பா. 6ல எத்தனை 2 இருக்கு? 3 இருக்குதுன்னா 2 இருக்குது, முடிஞ்சிச்சு. 3 × 2 3 × 2 6. பலசாலியா இருக்கிறார். இப்போ ரைட், விடை கரெக்டு. ஆனா குறியீட்டோட விடை கரெக்டா அப்படின்றது பார்க்கணும். இங்கேயும் அதே மாதிரிதான். தலையில இருக்கிற ஆளும் காலில் இருக்கிற ஆளுடைய குறியீடும் ஒரே மாதிரி இருந்தால், தலையில இருக்கிற குறியீடும் காலில் இருக்கிற குறியீடும் ஒரே மாதிரி இருந்தா உங்களுடைய விடை பிளஸ். இங்க பாருங்க, தலையில இருக்கிற ஆளுடைய குறியீடு மைனஸ், காலில் இருக்கிற ஆளுடைய குறியீடு மைனஸ். 2 பேரும் என்ன மாதிரி இருக்கிறாங்க? ஒரே மாதிரி இருக்காங்களா? ஒரே மாதிரி இருந்தா அது பிளஸ். தலையில இருக்கிற ஆளோட குறியீடு என்ன? மைனஸ். காலில் இருக்கிற ஆளுடைய குறியீடு என்ன? பிளஸ். ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? வேற மாதிரி இருக்கிறாங்களா? வேற மாதிரி இருந்தால் கண்ண முடின்னு மைனஸ் போடணும். வேற மாதிரி இருந்தா கண்ண முடி என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் போடணும். இங்க பாருங்க, 6 மைனஸ் 3. தலையில இருக்கிற ஆளோட குறியீடு பிளஸ், காலில் இருக்கிற ஆளோட குறியீடு மைனஸ். ஒரே குறியா வேற வேற குறியா? வேற வேற குறி இருக்கிறதால இங்க மைனஸ் போடணும். அப்போ அடிப்படை என்ன அப்படின்னா, நல்லா நான் வச்சுங்க, எப்பயுமே எண்கள் எழுதும்போது இது அடிப்படை. ஆனா எண்கள் எழுதும்போது இது கூட நம்ம சொல்லக்கூடாது. ஒரு நம்பரை கீழே எழுதுறோம்னா இது நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ ஒரு நம்பர் அப்படி எழுதணும்னு வச்சுங்களேன், 7/-2 அப்படின்றத விட திட்ட வடிவம். திட்டம்னா என்ன அப்படின்னா, ஒரு எண்களை எழுதும் போது மைனஸ் குறி எங்க போடணும்னு ஒரு விதி இருக்குது. கீழே போடலாமா? அங்க கணக்குல கீழேயே போட்டிருந்தா கூட நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும்னா, மேல இருக்கிற நம்பருக்கு தான் மைனஸ் கொடுக்கணும். விகிதமுறை எண்கள் வரும்போது கூட அந்த அடிப்படை தத்துவத்தை பயன்படுத்தும். விகிதமுறா எண்களை கீழே எழுதக்கூடாது. அந்த மாதிரி இந்த முழுக்கள் எழுதும் போது குறை முழுக்கள் கீழே வந்தது அப்படின்னா, மேல காலியா இருக்குதுன்னா மேல தூக்கி அந்த மைனஸ் ஷிஃப்ட் பண்ணிடணும். இந்த கீழே இருக்கிற நம்பர் தூக்கி மேலே போட்டுக்கணும், அவ்வளவுதான். நம்மள எல்லாம் சாதாரண விஷயம் தான், ஆனா எல்லாம் மறந்துருப்போம். இப்போ 7/-2ன்றது கரெக்டு தான். ஆனா நம்ம எழுதும் போது அடிப்படையா எப்படி எழுதணும் அப்படின்னா, மேல இருக்கிற ஆளுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால இந்த கீழே இருக்கிற மைனஸ் எங்க போயிடும்னா மேல போயிடணும். மேலேயே மைனஸ் இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை, 2 பேருமே மைனஸ் இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க பிளஸ்ஸா மாறிடுவாங்க. 2 பேருமே மைனஸ் இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்க பிளஸ்ஸா மாறிடுவாங்க. ஆனா ஒரு நம்பரை எழுதும் போது, எண்களை எழுதும் போது கீழே மைனஸ் குறி வந்ததுன்னா அதனுடைய திட்ட வடிவம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த மைனஸ் ஆனது எங்க போயிடணும் அப்படின்னா மேல போயிடணும். சரிங்களா? அப்ப வகுத்தல் முழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை, சாதாரண விஷயம். தலையில இருக்கிற ஆளுக்கும் கீழே இருக்கிற காலில் இருக்கிற ஆளுடைய குறியீடு வகுக்கும் பொழுது தலையில இருக்கிற ஆளோட குறியீடும் காலில் இருக்கிற ஆளோட குறியீடும் ஒரே மாதிரி இருந்தால் உங்களுடைய விடை பிளஸ். தலையில இருக்கிற ஆளோட குறியீடும் காலில் இருக்கிற ஆளோட குறியீடும் வேற வேற இருந்தால் உங்களுடைய குறியீடு மைனஸ். இந்த அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, மிகை பெருக்கல் மிகை புக்குல குறை அதெல்லாம் வேண்டாம். நீங்க நார்மலா ஞாபகம் வச்சுங்க. கூட்டும் போதும் கழிக்கும் போதும் என்ன விதியை ஃபாலோ பண்ணணும்னா, 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தால் கூட்டிக்கிட்டு அவங்க என்ன குறியில இருக்காங்க அவங்க கண்ணாடி மாதிரி 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கும். வேற வேற குறி இருந்தா கூட்டும் போது கழிக்கும் போதும் யாரு பெரியவங்களோ பெரியவங்கள இருந்து சின்னவங்களை கழிச்சுட்டு பலசாலி என்ன குறியீடுல இருக்காரோ அந்த குறியீடுல தான் விடை போடணும். பெருக்கும் போதும் வகுக்கும் போதும் ஒரே விதி. என்ன விதி அப்படின்னா, பெருக்கிறவும் போதும் வகுக்கும் போதும் 2 எண்கள் ஒரே குறியீடுல இருந்தால், பெருக்கும் போதும் வகுக்கும் போதும் 2 எண்கள் ஒரே குறியீடுல இருந்தா அவங்க விடை என்னவா இருக்கும்னா பிளஸ்ஸா இருக்கணும். பெருக்கும் போதும் வகுக்கும் போதும் 2 எண்களுடைய குறியீடு வேற வேற இருந்தா உங்களுடைய விடை
மைனஸா இருக்கணும். இந்த அடிப்படை தெரிஞ்சிருச்சுன்னா ஓரளவுக்கு இந்த முழுக்களினுடைய அடிப்படை தன்மை இதே தான். இந்த முழுக்களோட அடிப்படை தான் விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள், அப்புறம் எண்ணியல் இருக்கக்கூடிய இயலெண்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய 10th உள்ள போனோம்னா நமக்கு ரியல் நம்பர்ஸ் கொடுப்பாங்க, மெய்யெண்கள் கொடுப்பாங்க. அந்த மெய்யெண்களுடைய அடிப்படை எல்லாமே இதில் தான் இருக்குது. இது தெரியாம நம்ம பாட்டு மெய்யெண்களில் ஒரு 100 கணக்கு கூட்டுப்பா, அந்த பேருக்குப்பா, அது அடிப்படை கிடையாது. இந்த அடிப்படை தான் நமக்கு 6வது வகுப்புல இருக்குது எண்களை சொல்லி கொடுக்குறது. ஆனால் இந்த 7ஆம் வகுப்புல இருக்க கணக்குகள் மைனஸ் குறியீடு சொல்லும் போது நமக்கே தெரியாம சில தவறுகள் பண்ணுவோம். அந்த தவறுகளை நம்ம திருத்திக்கிட்டோம்னா இந்த மைனஸ் பிளஸ் பிரச்சனை நிறைய பேர் பெரியவங்களுக்கு நிறைய பேர் இருக்கும். போர்டில் போட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு குழப்பம் வரும். அதனால இதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நம்ம ஈஸியா போயிடலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த எண்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய முழுக்கள்ல இருக்கக்கூடிய நார்மலா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தலை பார்த்துட்டோம். இதுக்கு சில பண்புகள் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். யாருக்குன்னா இந்த இன்டீஜர்ஸுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, பண்புகள் இருக்குது. இந்த பண்புகளை பார்க்கணும், ஏன்னா பண்புகள் ரொம்ப முக்கியம். கணக்கு கேட்கும்போது இப்போ ரீசெண்டாக நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கூட பார்த்தீங்கன்னா குரூப் 4ல போன முறை ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இது என்ன பண்பு அடிப்படையில் உள்ளது முடிஞ்சிச்சு. ஆனால் பெருக்கி சொல்லுப்பா, கூட்டி சொல்லுப்பானா நம்ம ஆளுங்கெல்லாம் கடற்கடன்னு போட்டுருவாங்க. திடீர்னு பண்பு அப்படின்றது வந்து ஒரு தியரியான ஒரு விஷயம். அப்போ யோசிப்போம், பண்புனா என்ன? திடீர்னு எண்களுக்கு என்ன இருக்குது பண்பு? ஏதோ இயற்பியல்ல இருக்குது, வேதியியல்ல இருக்குது. இதுனா எண்களுக்கு என்ன பண்பு? எண்களுக்கும் பண்புகள் இருக்குது. அப்போ அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா முதல்ல அடைவு பண்பு அப்படின்னு ஒரு பண்பு இருக்குது. அடைப்புன்னு சொல்லலாம், அடைவுன்னு சொல்லலாம். இந்த பண்பு இதுக்கு பேரு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவோம். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரி, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா என்கிட்ட 2 நம்பர் இருக்குதுப்பா. ஏ அப்படின்ற ஒரு 2 ஆள் இருக்கிறாங்க, பின்னு ஒரு 2 ஆள் இருக்கிறாங்க. இவங்களை நான் எங்க இருந்து எடுக்கிறேன் அப்படின்னா முழுக்கள் ஜட்டுல இருந்து எடுத்துக்கிறேன். பாருங்க, இது வந்து இந்த மாதிரி ஒரு சி போட்டு ஒரு நடுவில் போட்டா சார்ந்தது அப்படின்னு அர்த்தம், பிலாங்ஸ் டு அப்படின்னு அர்த்தம். நான் 2 பேரை எடுத்துக்கிறேன், ஏ பி 2 பேரை எடுத்துக்கிறேன். 2 பேர் எங்கன்னா ஜட்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் இந்த 2 பேரை கூட்டுறேன். பாருங்களேன், 2 பேரை கூட்டுறேன். கூட்டுற ஆளும் எங்க இருக்கணும்னா ஜட்ல இருக்கணும். நான் முழுக்கல்ல ஒரு 2 ஆள் எடுத்துக்கிறேன். 8 முழுக்கள் தானே, 3 முழுக்கள் தானே. இவங்க 2 பேரை நான் கூட்டுறேன். கூட்டும் போது என்ன விடை வருது? 11 வருது. 11 எங்க இருக்கும்? நான் முழுக்கல்ன்றது என்னன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. முழுக்கள் என்பது 0வும் இருக்கும், பிளஸ் நம்பர் இருக்கும், மைனஸ் நம்பர் இருக்கும், எல்லா எண்களும் இருக்கும், பின்னம் மட்டும் இருக்காது. பிளஸ் நம்பர் இருக்கும், மைனஸ் நம்பர் இருக்கும், 0 இருக்கும். இப்போ என்னோட விடை என்ன? நான் எடுத்துக்கிட்டது 2 நம்பர், 8 எடுத்துக்கிறேன், 3 எடுத்துக்கிறேன். என்ன விடை கூட்டுறேன்? என்ன வருது எனக்கு? 11 வருது. 11 இங்க இருக்கும். அப்போ எனக்கு கிடைச்ச விடையும் நான் எடுத்துக்கிட்ட எண்கள்ல இருந்தால் அதுக்கு பேர் அடைவு பண்பு, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் பண்பு. இப்ப பாருங்களேன், நான் -8 எடுத்துக்கிறேன், -5 எடுத்துக்கிறேன். 2 பேருமே அங்க இருக்கிறாங்க. -8ன்றது முழுக்கள் தான், குறை முழுக்கள். -5ன்றதும் குறை முழுக்கள் தான். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன விதி மாதிரி நமக்கு முன்னாடி இருக்கவங்க ஒரே கலர் சட்டை போட்டுதான் 2 பேரும் ஒன்னா சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டேன் நான். அப்போ 8 ஒரே கலர் சட்டை, 5 ஒரே கலர் சட்டை, 2 பேரும் ஒரே கலர் சட்டை போட்டிருந்தா அவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கணும். சரி, சேர்த்துட்டேன். 13 நான் எழுதிக்கிட்டேன். 13 எழுதுனதுக்கு அப்புறம் இன்னொரு விதி என்ன சொன்னா, 2 பேரும் 3 பேரும் கண்ணாடி மாதிரி இருக்கணும். அப்போ இங்கேயும் மைனஸ் போட்டுக்கணும். 2 எண்கள் ஒரே குறியீட்டுல இருந்தா விடையும் அந்த குறியீட்டிலே வரணும். சரி, இப்போ என்னாச்சு? -13. -13 எங்க இருக்கும்? கண்டிப்பாக இதுல இருக்கும், முழுக்கல்ல இருக்கும். அப்போ 13 -13 அங்க இருக்கிறதால என்ன ஆயிடுச்சுன்னா அப்படின்னா இது அடைவு பண்புக்கு உட்பட்டது. இது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிக்கு இருக்கு எங்க? முழுக்கல்ல. சரி, இதையே பாருங்களேன், நான் என்ன பண்றேன், ஒரு 8 அப்படின்ற நம்பரை 3 கூட பெருக்கிறேன். பெருக்கினா என்ன வரும்? 24 வருமா? 24 இங்க இருக்குமா? அப்போ பெருக்கலுக்கும் இதுல இருக்குது, பெருக்கல் பண்பும் இது உட்படுது. சரி, வகுக்கிறேன். 8 3ஆல வகுத்தால் நமக்கு விடை புள்ளியில வரும். 8 3ஆல வகுத்தா புள்ளியில வரும். இங்க என்ன எண்கள்லாம் கிடையாது? புள்ளி எண்கள் கிடையாது, பின்னங்கள் கிடையாது. அப்ப புள்ளி எண்களும் பின்னங்களும் கிடையாதால இந்த முழுக்களுக்கு வகுத்தலின் அடிப்படையில் என்ன பண்பு இல்லை அப்படின்னா அடைவு பண்பு இல்லை. இதுதான் முக்கியம். அதாவது முழுக்களின் அடிப்படையில் கூட்டல் பண்பு இருக்கு, கழித்தல் பண்பு இருக்கு,
பெருக்கல் பண்பு இருக்குது. ஆனா என்ன பண்பே இல்லை அப்படின்னா வகுத்தல் பண்பு முழுக்கல்ல கிடையாது. அப்போ அடைவு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற ஒரு பெரிய குரூப்ல இருக்கிற 2 பேரை நான் எடுத்து கூட்டாலும் கழிச்சாலும் இங்க இருக்கிற ஒரு ஆள் மாதிரியே வரணும். அப்படி வந்தா தான் அது கரெக்ட், இல்லைன்னா அது தவறு. அப்ப அடைவு பண்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த முழுக்கல்ல இருந்து 2 பேரை நான் எடுத்து கூட்டினாலும் விடைய அந்த முழுக்கல்ல இருக்கணும், கழித்தாலும் அந்த விடை அந்த முழுக்கல்ல இருக்கணும், பெருக்கினாலும் அந்த விடை முழுக்கல்ல இருக்கணும். ஆனா வகுத்தா மட்டும் அதுல என்ன இருக்காது அப்படின்னா அந்த பண்புகள்ல இருக்காது. இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ அடைவு பண்பு அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்கல்ல யார் யாருக்கு உரியது யார் யாருக்கு இல்லை அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, முழுக்கல்ல அடைவு பண்பானது பிளஸ் மைனஸ் பெருக்கல்ல பாருங்க, முழுக்கல்ல என்னோட கேள்வி எல்லாமே முழுக்கல்ல தான் உள்ளது, இந்த பண்புல இருக்குது. ஆனா நமக்கு பின்னங்கள் நம்பர் இல்லைன்றதால வகுத்தல்ல என்ன பண்பு இல்லை அப்படின்னா இந்த வகுத்தல் பண்பு கிடையாது. இந்த மாதிரி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும், பெரிய பாக்ஸ்லாம் போட்டுலாம் படிக்கக்கூடாது. முழுக்களில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த முழுக்கல்ல அடைவு பண்பானது யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா கூட்டல்ல இருக்குது, கழித்தல்ல இருக்குது, பெருக்கல்ல இருக்குது. ஆனா யாருக்கு இல்லை அப்படின்னா வகுத்தலுக்கு இல்லை. இதுதான் நமக்கு இதான் கேள்வியே. என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வகுத்தலில் முழுக்களுக்கு டேஷ் பண்பு இல்லை. என்ன இல்லை? பெருக்கு நம்ம இங்க வகுக்கவே முடியாது. இப்போ வகுக்கவே முடியாது அப்படின்னா நமக்கு பின்ன நம்பரே கிடையாது அப்படின்னா, அதாவது எப்படின்னா ஒரு நம்பருக்கு விடை வரலாம். இப்ப 4 வகுத்தல் 2 வரும். பாருங்களேன், என்ன சார் இது வருது, 4 2ஆல வகுங்க 2 வருது இருக்குது. ஒரு நம்பருக்கு பட்டு பொருந்தினால் போதாது, அங்க இருக்கிற அனைத்து எண்களுக்கும் விடை வரணும். இப்ப 3 வகுத்தல் 2 போடுறான், 1.5 வருது. 1.5 எங்க இருக்கா? இல்லையே. ஒரே நம்பருக்கு வந்தா அது பண்பு கிடையாது. அங்க இருக்கிற ஒவ்வொரு எண்களுக்கும், ஃபார் எவ்ரி நம்பர்ஸ், இங்க இருக்கிற எல்லா நம்பருக்கும் அந்த பண்பு பொருந்தினால் மட்டுமே அதுக்கு அந்த பண்பு உள்ளது. சரிங்களா? அடைவு பண்பு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, 2 நம்பரை எடுத்து கூட்டினாலோ கழித்தாலோ பெருக்கினாலோ அதே எண்கள் தொகுப்பில் இருந்தால் அதுக்கு பேரு அடைவு பண்பு. ரைட்டா? அப்ப முழுக்கல்ல அடைவு பண்பு உள்ள ஆளுங்க யாரு? ஷார்ட்டா எழுதிங்க. பிளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, பெருக்கல் இருக்குது. யாருக்கு இல்ல? வகுத்தலுக்கு இல்ல. சரிங்களா? அடுத்த பண்பு என்ன அப்படின்னா சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்பு இரண்டாவது பண்பு. சேர்ப்பு பண்புனா என்ன அர்த்தம்னா அசோசியேட்டிவ், சேர்த்து எழுதுறதுதான் சேர்ப்பு பண்பு. என்ன சேர்த்து எழுதுறது அப்படின்னா இங்க பாருங்களேன், ஏ கூட்டல் பி கூட்டல் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கூட்டல் பி கூட்டல் சி, இல்ல ஏ கழித்தல் பி கழித்தல் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கழித்தல் பி கழித்தல் சி, இல்ல ஏ பிசி பிசி. இதுதான் சேர்ப்பு பண்புன்னு சொல்லக்கூடியது. அதாவது 3 பேரை இடம்லாம் மாத்தல, நம்ம அந்த பிராக்கெட்டை மாத்தி விடை பண்ணும்போது கரெக்டா வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ என்கிட்ட 3 நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 3 2 ஏதோ ஒரு 3 நம்பர் எடுத்துன்னு வச்சுக்கலாம். சரி 3 4 5 எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா 3 கூட்டல் 4 பிளஸ் 5, இந்த விடை கரெக்டா வருதா நம்ம செக் பண்ணுறோம். 3 பிளஸ் 4 பிளஸ் 5, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 7, 7 கூட 5, இங்க 3 கூட 9. பாருங்களேன், இது 12 இது 12. கரெக்டா வருதா? எண்கள் அதே தான், ஆனா பிராக்கெட்டை மாத்துறோம். சரி கழிச்சு பார்க்கலாம். இங்க கழிங்களா, இது -1 -5. இங்க கழிங்களா 3, இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்க -1 வரும், மைனஸ் என்னவா மாறும் 4ல இருந்து, அதாவது இது -1 இது -5. இங்க கழிக்கும் போது மைனஸ், இது மைனஸாவே இருக்கட்டும், உள்ள கழிச்சிங்கன்னா என்ன வரும் -1 வரும், இது -6 மாறும், இது ++ மாறும். என்ன வரலன்னா விடை சமமா வரவில்லை. இதே கழித்தல் தான் போடுறோம், விடை சமமா வரல. விடையும் சமமா வர்றோம், எண்களுக்கு இப்போ -6 அங்கதான் இருக்குது, 4 அங்கதான் இருக்குது. அது முக்கியம் இல்ல,
என்ன வரணும் அப்படின்னா இந்த விடையும் சமமாக வரணும். நமக்கு தெரியும் கழித்தல்ல ஒரு நம்பரை மாத்தி இப்ப 4ல இருந்து 5 கழிக்கிறேன், 5ல இருந்து 4 கழிக்கிறேன், விடை மாறிடும். இப்போ 3ல இருந்து நான் அதை கழிக்கிறேன், -1 இங்க இருக்குது, வெளியே -5 -6. இங்க பாருங்க, அதே 4ல இருந்து 5 கழிக்கிறேன், -1 வெளியில ஒரு மைனஸ் இருக்குது, பெருக்கணும், அப்படியே சேர்த்துக்க கூடாது. மைனஸ் என்ன ஆகும், பிளஸ்ஸா மாறும் 1. அப்போ விடை மாறுது. அப்போ என்ன கிடையாது அப்படின்னா இங்க முடிஞ்சிச்சு, பண்பு இல்லை. கழித்தல்ல பண்பு கிடையாது. பெருக்கல் 3 பெருக்கல் 4 பெருக்கல் 5, 3 பெருக்கல் 4 பெருக்கல் 5. அப்போ 3 பெருக்கல் இது எவ்வளவு ஆச்சு, 20. இங்க பாருங்க 12 5, இதுவும் 60 இதுவும் 60, பெருக்கல்ல இருக்கு. வகுத்தலுக்கு நம்ம போவே தேவையில்லை, ஏன்னா நம்ம கிட்ட என்ன கிடையாது, பின்னம் கிடையாது. இதுல எல்லாம் முழு நம்பர். அப்போ என்ன கிடையாது அப்படின்னா பின்னத்துல கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்னா முழுக்களில் சேர்ப்பு பண்பானது 2 பேருக்கு இருக்குது, 2 பேருக்கு இல்ல. யார் யாருக்கு இருக்குதுன்னா கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் இருக்குது, கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் இல்லை. கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் இல்லை. 3 நம்பர் வரும்போது அது பிரச்சனை தான், சரிங்களா? அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா எல்லாமே ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். பண்புகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 வால்யூம்ல பாத்தீங்கன்னா இந்த பண்புகளுடைய அடிப்படை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ முழுக்கள், இந்த முழுக்களில் எந்த பண்பு, சேர்ப்பு பண்பானது யார் யாருக்கு இருக்குதுன்னா பிளஸுக்கும் பெருக்கலுக்கும் உள்ளது, இருக்குது. ஆனா மைனஸுக்கும் வகுத்தலுக்கும் இல்லை. இந்த மாதிரி ஷார்ட்டா வச்சுக்கணும். எழுத்துக்கள்லாம் படிக்கக்கூடாது, எழுத்துக்கள்லாம் இதை வச்சு நம்ம மறந்துடும். அப்போ இந்த சேர்ப்பு பண்பானது யார் யாருக்கு இருக்குதுன்னா கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் இருக்குது, கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் இல்லை. இதுதான் சேர்ப்பு பண்பு. ரொம்ப முக்கியம். சேர்ப்பு பண்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அர்த்தம்னா 3 நம்பரை சேர்த்து இடமா பிராக்கெட்டை மொத்தம் மாத்தும் போது விடை சமமா வரணும். வந்தா இந்த பண்பு இருக்கு, வரலன்னா இந்த பண்பு இல்லை. சரியா? ரைட். அடுத்தது 3வது பண்பு பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா கமிட்டேட்டிவ். முழுக்கல்ல நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன்பா, 5 8 எடுத்துக்கிறேன்பா. 5 கூட்டல் 8 8 கூட்டல் 5 சமமா பாருங்க. இது எவ்வளவு ஆச்சு, 13. இது எவ்வளவு ஆச்சு, 13. சமமா வருது. இதான் பரிமாற்று பண்பு. ஏ கூட்டல் பியும் பி கூட்டல் ஏவும் சமமா வரணும். அதான் பரிமாற்று. இடம் மாத்தி இருக்கிறேன் நான், இடம் மாத்தினா எனக்கு விடை வரணும். சேர்ப்புன்றது பிராக்கெட்டை மாத்திரேன், இது இடம் மாத்தினா சமமா வரணும். அடுத்தது கழிக்கிறேன். 5 - 2 8 - 5 சமமா அப்படின்னு பார்க்கணும். 5ல இருந்து 8 போச்சுன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், பெரிய நம்பர்ல தான் சின்ன நம்பர் கழிக்கணும். 8ல இருந்து 5 போச்சுன்னா 3 பக்கத்துல மைனஸ் குறி. ஆனா இங்க 8ல இருந்து 5 போச்சுன்னா 3, இது பிளஸ் நம்பர், ரெண்டும் சமம் அல்ல. இவங்க 2 பேர் என்னவா வரல, சமமா வரவில்லை. பெருக்கிறோம். 5 பெருக்கல் 8 8 பெருக்கல் 5, அப்போ என்னன்னா இது 40 இது 40, இது சமமா வருது. வகுத்தலுக்கு போவே கூடாது. ஏன்னா நம்மகிட்ட என்ன நம்பர் இல்ல, பின்னமே இல்ல. பின்னம் இருந்தாதான் வகுத்தலுக்கு போகணும். நம்ம முழுக்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். முழுக்கள் அப்படின்னா முழு நம்பர், கீழே தலை மட்டும்தான் இருக்கணும், வால்லாம் இருக்கக்கூடாது முழுக்களுக்கு. அப்போ முழுக்கள் என்பது முழுமையடைந்த உள்ள உருவத்தை இருக்கணும். அப்போ பரிமாற்று பண்பு யாருக்கு கிடையாது அப்படின்னா மைனஸுக்கு கிடையாது, வகுத்தலுக்கு கிடையாது. அப்போ முழுக்களில் ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கும் போது என்ன பண்புன்னு கேட்பாங்க, பாருங்களேன். முழுக்களில் பரிமாற்று பண்பு யார் யாருக்கு உள்ளதுன்னா பிளஸுக்கும் பெருக்கலுக்கும் உள்ளது. அடுத்தது யார் யாருக்கு இல்லைன்னா மைனஸுக்கும் வகுத்தலுக்கும் இல்லை. சரிங்களா? அப்போ இது 3வது பண்பு. பரிமாற்று பண்பு என்பது கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் பொருந்தும். யாருக்கு பொருந்தாது அப்படின்னா மைனஸுக்கும் வகுத்தலுக்கும் பொருந்தாது. அடைவு பண்புன்றது பேசிக், அது ஒன்றும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சமணி அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. ஐடென்டிட்டி, இது ரொம்ப முக்கியம். இதை பொறுத்தளவுல இருக்கு. சமணி
சமணி பண்பு, ஐடென்டிட்டி. என்னப்பா சமணி? சமணினா என்ன அர்த்தம்னா, நம்ம போய் கண்ணாடியில பாக்குறோம், கண்ணாடியில நம்ம என்ன பாக்குறோமோ அந்த உருவமே நமக்கு தெரியும், அதான் ஐடென்டிட்டின்னு சொல்லக்கூடியது. கண்ணாடியில போய் நம்ம ஒரு பொம்மையை காட்டுறோம், இல்லை நம்மளே கூட நம்ம பார்த்துக்கணும்னு வச்சுங்களேன், நம்ம யார் தெரியும்? நம்ம தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு எண்களை எடுத்துக்கிட்டு 5 அப்படின்ற ஒரு எண்ணை எடுத்துக்கிட்டு கூட்டினால் எனக்கு 5 கிடைக்கணும். 5 அப்படின்ற ஒரு எண்ணை பெருக்கினால் எனக்கு 5 கிடைக்கணும். கழித்தல்ல கிடைக்காது, வகுத்தல்ல கிடைக்காது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கழித்தல் வகுத்தலுக்கு போவே கூடாது. சமணி என்பது 2 பேருக்கு தான் சொந்தம். ஒன்னு கூட்டலுக்கும் இன்னொன்னு பெருக்கலுக்கும் மட்டும்தான் சொந்தம். கண்ணாடி நம்பர்ஸ், மிரர் நம்பர்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க, அந்த 2 பேர் தான் இதுல முக்கியம். அப்போ சமணி பண்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஐடென்டிட்டி, கூட்டலில் சமணி உறுப்பு 0வை குறிக்கக்கூடியது. கூட்டலில் சமணி, கூட்டலில் சமணி விகிதமுறு எண்களுக்கும் இதேதான். கூட்டலில் சமணி 0வை குறிக்கும், பெருக்கலில் சமணி 1ஐ குறிக்கும். அப்போ ஞாபகம் வச்சுங்க, நமக்கு என்ன தேவைன்னா இதுல பெருக்கல் வகுத்தல் அதாவது கழித்தல் வகுத்தல் கதெல்லாம் வேண்டாம். என்ன மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுன்னா, சமணி தன்மை முழுக்களில் கூட்டலில் சமணி உறுப்பு டேஷ், முழுக்களில் கூட்டலில் சமணி உறுப்பு டேஷ். என்ன அர்த்தம்னா, என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கூட்டலில் சமணி உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 0வை குறிக்கக்கூடியது, பெருக்கலில் சமணி உறுப்பு என்பது 1ஐ குறிக்கக்கூடியது. அப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, கூட்டல் பிளஸ்ல சமணி யார் அப்படின்னா 0, பெருக்கலில் சமணி யார் அப்படின்னா 1. இந்த 2 விஷயங்கள் ரொம்ப 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 அடிப்படை, ரொம்ப முக்கியம். விகிதமுறை எண்கள்ல கூட்டல் சமணி டேஷ் 8th புக்ல இருக்கும் கொஸ்டின். இதுல பாத்தீங்கன்னா நார்மலா நிறைய எக்ஸாம்ல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. பெருக்கலில் சமணி உறுப்பு டேஷ், விகிதமுறை எண்களில் பெருக்கலில் சமணி உறுப்பு டேஷ், கூட்டலில் உறுப்பு டேஷ். இந்த எதிர்மறை சமணின்றது ரொம்ப முக்கியம். அதனால இவங்க 2 பேர் தான் ஞாபகம் வச்சுக்கணும். கூட்டல்ல சமணி உறுப்பு 0, பெருக்கல்ல சமணி உறுப்பு 1. இதை மறக்க கூடாது. இதை வச்சுக்கிட்டு தான் அடுத்தது ஒரு ஆள் இருக்கிறார், எதிர்மறைன்னு ஒருத்தர் இருக்காரு, அல்லது நேர்மாறுன்னு கூட சொல்லலாம். இதை ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? அப்போ சமணி உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேரை ஞாபகம் வச்சுங்க. பண்புகள்லாம் ரொம்ப முக்கியம், பண்புகள்ல நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சமணி உறுப்பு அப்படின்றது 0, 1ஐ குறிக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமானவர், இவரில் தான் எக்ஸாம்ல கேள்விகள்லாம் கேட்பாங்க. எதிர்மறை இல்ல நேர்மாறுன்னு கூட சொல்லலாம். நேர்மார், எதிர்மறை பண்பு அல்லது நேர்மார் பண்பு. இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னா இன்வர்ஸ். எதிர்மறைனா இன்வர்ஸ், நேர்மார் அப்படின்ற வேர்டோட டிரான்ஸ்லேஷன் வந்து இன்வர்ஸ் பேர். இதுல 2 எதிர்மறை இருக்குது. ஒன்னு கூட்டல் எதிர்மறை, இன்னொன்னு பெருக்கல் எதிர்மறை. யாருக்கு கிடையாது அப்படின்னா வகுத்தலுக்கும் மைனஸுக்கெல்லாம் கிடையாது, அங்கெல்லாம் போகவே கூடாது. இந்த சமணியும் எதிர்மறையும் தெரிஞ்சுக்கிட்டாவே பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. சமணியும் எதிர்மறையும் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அதான் முக்கியம். சமணியும் எதிர்மறை தான் முக்கியம். அப்ப சமணி 0, இது ஞாபகம் வச்சுக்கணும். சமணின்ற வார்த்தை வச்சுன்னா கண்ணாடி நம்பர், கண்ணாடி நம்பர் 2 பேர் தான். ஒன்னு 0வை குறிக்கும், இல்ல 1ஐ குறிக்கும். அப்ப 0 என்பது சமணி உறுப்பு, 1 என்பது பெருக்கலில் சமணி உறுப்பு. வந்துட்டோம். இப்ப எதிர்மறை அப்படின்னு சொல்லக்கூடியதும் 2 பேரை தான் நம்ம கொண்டு போனோம். ஒன்னு கூட்டலை குறிக்கணும், இன்னொரு பெருக்கலை குறிக்கணும். சரி, 3னுடைய கூட்டல் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, 3ஓட எதிர்மறை அப்படின்னு ஷார்ட்டா கேட்க மாட்டாங்க. 3னுடைய கூட்டல் எதிர்மறை என்ன, அல்லது கூட்டல் நேர்மார் என்ன. நேர்மார்ன்ற வார்த்தை விகிதமுறை எண்களுக்கு தான் எதிர்மறைன்னு சொல்லுவாங்க. அந்த வேர்டு வந்து ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லும் போது இந்த மாதிரி எதிர்மறை வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த முழுக்கள் அப்படின்னு சொல்லும் போது நேர்மார் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்மாறா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். யாரை கூட்டினா 0 வருதோ, 3ன்ற நம்பர் கூட யாரை கூட்டினால் 0 வருதோ அதுதான் இந்த 3ஓட நேர்மார். 7ன்ற நம்பர் கூட யாரை கூட்டினால் 0 வருதோ அதுதான் இந்த 7ஓட நேர்மார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு எண்களுக்குமே, முழுக்கல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்களுக்குமே என்ன இருக்குதுன்னா ஒரு நேர்மார் உள்ளது. என்ன இருக்கு அப்படின்னா 3ஓட நேர்மார் -3. 2 பேரும் கூட்டுங்க, என்ன வருது? 0 வருதா? 7ஓட நேர்மார் என்ன? -7.
இப்போ அப்படியே -8 நேர்மார் என்ன? -8 கூட யாரை கூட்டினா 0 வரும்? 8 கூட்டினா தான் வரும். அப்போ -8 நேர்மார் 8, 7 நேர்மார் -7, 3 நேர்மார் -3. அப்போ நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முழுக்களில் ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு கூட்டல் நேர்மார் உள்ளது. 0வை தவிர்த்து. 0 தான் சமணி, அவங்கள தான் அங்க ஃபிக்ஸ் பண்றோம். அவங்கள விட்டுருங்க, அவங்கள விட்டுட்டு மீதி இருக்கிற நம்பர்ஸ். சரிங்களா? அப்ப கூட்டல், என்னோட இது வந்து முதல்ல கூட்டல் தெரிஞ்சுங்க, அப்புறம் வகுத்தலுக்கு போலாம். கூட்டலில் மறுபடியும் சொல்றேன், கூட்டலில் எதிர்மறை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு நம்பருக்கும் எதிர்மறை இருக்குது. இது சமணி நம்பர், இவங்களை விட்டுறணும். 0வை விட்டுட்டீங்கன்னா மீதி +1னா -1, 2னா -2, 3னா -3, 4னா -3, இந்த மாதிரி போனோம். சரிங்களா? அடுத்தது பெருக்கல். பெருக்கல்ல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் இருக்குதுன்னா, இப்போ 3ஓட பெருக்கல் நேர்மார் என்ன? ரைட், இது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல இந்த பண்புகள் தான் கேட்பாங்க. ஏன்னா இதுதான் நம்ம குழப்பம். சமணி சொல்லிட்டோம், ஏன்னா சமணி வந்து 1 தான், சாதாரணமா சொல்லிட்டோம். ஆனா நேர்மார்ன்றது கொஞ்சம் குழப்பத்துக்குரியது. 3ஓட பெருக்கல் நேர்மார் இருக்குதா? 3 கூட எந்த நம்பரை பெருக்குனா 1 கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்றோம், 1/3 ஒரு நம்பர் இருக்குது. இதை பெருக்கினா கண்டிப்பா 1 கிடைக்கும். ஆனா இந்த 1/3 எங்க கிடையாது அப்படின்னா முழுக்கல்ல கிடையாது. இந்த 1/3 எங்க கிடையாது? முழுக்கல்ல கிடையாது. அப்போ இந்த நேர்மார் பண்பு எங்க மட்டும்தான் இருக்கும்? முழுக்கல்லனா கூட்டலுக்கு மட்டும்தான் பொருந்தும். பெருக்கல், கழித்தல், வகுத்தலுக்கு இந்த நேர்மார் கிடையாது. கழித்தல்ன்றது சாதாரண விஷயம் தான். ஆனா பெருக்கலுக்கு என்ன கிடையாதுன்னா நேர்மார் கிடையாது. அப்போ என்ன கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. திடீர்னு உங்களுக்கு குழப்பத்துக்காக 8 பெருக்கல் நேர்மார் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுருவாங்க. உங்களோட விடை என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1, 1/8, 3வது -8, 4வது எதுவும் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், நேர்மார்ன்ற வார்த்தை மட்டும்தான் யோசிப்போம், வேற எதுவும் மனசுல ஓடாது. நேர்மார்ன்ற வார்த்தை வாங்கினா அடுத்த செகண்டே விடை என்னன்னு போட்டுருவோம், -8 போட்டுருவோம். விகிதமுறை எண்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது 1/8 வரும். ஆனா இதுல எதுவுமே கிடையாது. இல்ல, இதுக்கு இல்ல பண்பே கிடையாது. அப்போ இதுக்கு என்ன கிடையாதுன்னா நேர்மார் பண்பு. கூட்டல்ல என்ன கிடையாதுன்னா, சாரி பெருக்கல்ல என்ன கிடையாதுன்னா நேர்மார் பண்பு கிடையாது. ஏன்னா 1/8ன்ற நம்பரே எங்க கிடையாது, முழுக்கல்ல கிடையாது. 7th புக்ல நம்ம நேர்மார் பண்பு 1/8 கிடையாது, முடிஞ்சிச்சு. விகிதமுறை எண்கள்ல இருக்குது. அடுத்தது 8th தான் இருக்கும், விகிதமுறை எண்கள்ல இருக்குது. ஏன்னா அது பின்ன நம்பர், அதுல இருக்குது, இதுல இல்ல. அப்போ இது ரொம்ப முக்கியமான பண்பு. என்னன்னா கூட்டலுக்கு மட்டும்தான் முழுக்கல்ல நேர்மார் பண்பு இருக்குது, மீதி பெருக்கலுக்கு கிடையாது. சரிங்களா? இதுதான் முழுக்களினுடைய அடிப்படை தன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ முழுக்கள் என்பது என்ன இருக்கும் அப்படின்னா, பிளஸ் நம்பரை குறிக்கும், மைனஸ் நம்பரை குறிக்கும், 0வை சேர்க்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் எப்படி கூட்டணும், எப்படி கழிக்கணும், எப்படி பெருக்கணும், எப்படி வகுக்கணும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன பண்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அந்த பண்புகள்லாம் எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு கணக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு கூட்ட சொல்லி, சாதாரண கணக்கு தான், என்னெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னா, முதல்ல -2. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த போடோமாஸ் விதியை தான் பயன்படுத்தணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த போடோமாஸ் விதியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ இவங்க 2 பேரும் மைனஸ் குறி, 3ஐயும் 2ஐயும் கூட்டுறோம், இது -5. மறுபடியும் இவங்க 2 பேரையும் கூட்டணும், இவங்க 2 பேரையும் கூட்டும் போது இதை பிளஸ், இது 2ஐயும் பெருக்கணும், பெருக்கும்போது -2, பெருக்கல் கூட மைனஸ் கூட்டணும், அப்போ -5, இது 2ஐயும் கூட்டினால் -7. இப்போ ஒரு கணக்கு போடும்போது என்னெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னா, எங்க போனாலும் லாஸ்டா அந்த போடோமாஸ் விதி கொண்டு வந்து நிறுத்திடணும். அப்போ போடோமாஸ் விதியை நிறுத்தும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பார்க்கணும், பிராக்கெட்டை பார்க்கணும், பெருக்கும் போதோ வகுக்கும் போதோ குறியீடை பார்க்கணும். இப்போ பெருக்கல் இருக்குது கணக்கு, 2 பெருக்கல் -3 பெருக்கல் -5. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல 2 பெருக்கல் பிராக்கெட்ல இருக்கிறது முடியுங்க. இது வந்து நான் எப்படி சொல்லிட்டேன், இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. -3ஐயும் -5 முதல்ல பெருக்குனா +15, 2 பெரிய குறி, ஒரே குறி இருந்தா பிளஸ் போட்டுட்டேன். அப்புறம் 2 பெருக்கல் 15 30. அப்போ முழுக்களின் அடிப்படையில இதுதான் இருக்கும். முழுக்கல்ல எப்படி கூட்டுறது, எப்படி கழிக்கிறது, எப்படி பெருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அடிப்படையா 7th கொடுத்துருப்பாங்க. 7th புத்தகத்தை பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோமோ இதை தாண்டி வேற இல்லை. இது மட்டும் நீங்க தரவா எடுத்து இந்த மைனஸ் நம்பர் பிளஸ் நம்பர் இந்த பண்புகள் அடிப்படையை மட்டும் பார்த்துக்கிட்டாவே 7th புக்ல இருக்கிற விஷயங்களை நம்ம
ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால நீங்க என்ன பண்ணணும், என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, ஒரு மைனஸ் நம்பர் பிளஸ் நம்பர் கூட்டுறது எப்படி, கழிக்கிறது எப்படி, நீங்க கால்குலேட்டர்ல கூட செக் பண்ணுங்க. நீங்க எடுத்து போடுற விடையை கால்குலேட்டர்ல செக் பண்ணுங்க. அந்த கணக்கை போட்டு பார்க்காதீங்க. ஒரு நம்பர் எடுத்துங்க, ஒரு நம்பரை மைனஸ் நம்பர் பிளஸ் நம்பர் கூட்டி பாருங்க. கூட்டி பார்த்துட்டு நீங்க போட்டிருக்கிற விடையும் அந்த விடையும் கரெக்டா, அதுக்கப்புறம் புக்குகள் எடுங்க, புக்கை எடுத்து பண்புகளை பாருங்க, பண்புகள்லாம் கரெக்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி. சரிங்களா? அப்போ எண்ணியல், இந்த எண்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் 7th புக்ல இருக்கிறது இதுதான். இது வரைக்கும் நீங்க தரவா பார்த்துட்டீங்கன்னா 7th புக்ல இருக்கிற எண்ணியல் சம்பந்தப்பட்ட கணக்குகளை எது வந்தாலும் என்ன பண்ணிடலாம், நம்ம போட்டுடலாம். அதனால முதல்ல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஏதோ ஒரு ஞாபகத்துல இது யோசிச்சுட்டு கூடாது. நீங்க அந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு பெரிய கணக்கு, கஷ்டமான கணக்கு வந்தாலும் என்ன பண்ணிடலாம், ஈஸியா நம்ம போட்டுடலாம். சரிங்களா? சரி, அடுத்து நம்ம அடுத்த வகுப்புல 8ஆம் வகுப்பு கணிதத்தை பார்க்கலாம். சரி.